ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பேட்டர்ன்ஸ். ஓகே. பேட்டர்ன்ஸ். அதுல அம் ரைட் ஆங்கிள் பிரமிட் பேட்டர்ன் ஓகேங்களா? ரைட் ஆங்கிள் பிரமிட் பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார் பார்க்கலாம். இப்போ செகண்ட் வந்துட்டு நம்பர்ஸ் பார்க்கலாம். தேர்ட் வந்துட்டு ஆல்ஃபபெட். ஓகே. ஆல்ஃபபெட் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுல ம் ஃபர்ஸ்ட் வந்து கோட் எழுதலாம். ஹாஷ் இன்க்ளூட் stdio.h அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹாஷ் இன்க்ளூட் stdio.hங்கிற சி ப்ரோக்ராமுக்கு உண்டான ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது எப்பவும் போல மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் 0 மெயின் ஃபங்க்ஷன் எண்ட் ஆகிறதுக்காக. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதை நம்ம லாஸ்ட்ல வச்சுக்கலாம். இப்போ நம்ம இங்க எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதுல டேட்டா டைப் என்னதுன்னா இன்ட். அடுத்துக்கு வேரியபிள்ஸ் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, நம்ம நம்பர் வாங்கணும். அத பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் அ லூப்புக்காக ஐஜே யூஸ் பண்ணுவோம். நம்பரு, கமா ஐ, கமா ஜே. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது கேரக்டர் டேட்டா டைப்ல சாய்ஸ். சாய்ஸ் வந்து எதுக்கு குடுத்துருக்கோம்னா, லூப் வந்து கன்டின்யூ ஆகுறதுக்காக. ஓகேங்களா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து அடுத்தது என்ன பண்றோம்னா, பிரிண்ட்எஃப் எழுதிக்கலாம். பிரிண்ட்எஃப் என்டர் நம்பர். ஓகே. அடுத்தது ஸ்கேன்எஃப்ல நம்ம நம்பர வாங்கணும். ஓகேங்களா? நம்பர் வாங்குறதுக்கு நம்பர் வந்து %ங்கிற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் தான் யூஸ் பண்ண போறோம். நம்பருக்காக. அடுத்தது அதுல அண்ட் நம். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சுச்சு. இந்த நம். ஓகேங்களா? இத யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது கீழ நம்பர் வாங்கிட்டோம். இப்போ இன்னொரு பிரிண்ட்எஃப்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அ யூ என்டர் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்டர் பண்ண அதாவது யூசர் என்டர் பண்ண நம்பர் வந்து என்ன அப்படிங்கிறத காட்டுறோம். அதுக்கு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து %d போட்டு கம்மா அந்த நம் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு நம்ம இங்க யூசர் என்ன நம்பர் என்டர் பண்ணாங்களோ அத வந்து யூ என்டர்ட் எ நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த நம்பர் மட்டும் தான் பிரிண்ட் ஆகி காட்டும். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் ம் நம்பர பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு அந்த லூப் வந்துட்டு ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் ஆகணும்னா நம்ம என்ன பண்றோம்னா, ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபார் லூப்ல ஆ இந்த ஐ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஈக்குவல் டூ 0 ஃபர்ஸ்ட் கண்டிஷனு. செகண்ட் வந்து லெஸ் தேன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஏதோ ஒண்ணு வரப்போகுது இந்த இடத்துல. ஆ லெஸ் தேன் வந்துட்டு யூசர் குடுக்குற நம்பர். ஓகேவா? இத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? நம்பரு பிளஸ் பிளஸ். ஓகே. இது வந்து லூப் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? இப்போ ம் இதுபடி இப்ப என்ன பார்த்தோம்னா, என்ன நடக்கணும்னா, வந்து 0வா இருக்கும். யூசர் வந்து ஒரு நம்பர் குடுப்பாங்க. ஓகேங்களா? அ அந்த அதாவது யூசர் வந்து ஒரு 4ன்னு நம்பர் குடுக்குறாங்க அப்படின்னா, 4 லெஸ் தேன் 0 கண்டிஷன் ட்ரூ உள்ள வரும். ஓகேங்களா? அதுதான் இதனோட கான்செப்ட். இந்த ஃபார் லூப்போட கான்செப்ட். ஓகே. ஸோ அந்த ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்க இதுக்குள்ளார இன்னர் ஃபார் லூப் ஒண்ணு கிரியேட் பண்றோம். அந்த ஃபார் லூப்ல இப்ப ஸ்டார் பிரிண்ட் ஆகுற வேலைய நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா உள்ள வரணும். அதுதான் இந்த ஃபார் லூப்போட வேலை. இப்ப இந்த ஃபார் லூப் வந்து அந்த ஸ்டார் பேட்டர்ன பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? பிரிண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த 2வது 3வது வேரியபிள் ஜேவ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜே ஈக்குவல் டூ 0 அ ஜே அ லெஸ் தேன் என்ன பண்ணுனா, அந்த லூப் ரன் ஆகணும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு அவுட்புட் வந்து எப்படி வரணும்னா
இந்த இடத்துல கமெண்ட் போடுறேன். இதுல கமெண்ட் போட்டுட்டு அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னா, சாரி, அவுட்புட் அ வந்து ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் லைன்ல அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, ஸ்டார் 1 ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். அடுத்தது மறுபடியும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 ஸ்டாரு, மறுபடியும் 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். இப்போ அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மறுபடியும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஸோ குடுக்குற வேல்யூக்கு தகுந்த மாரி இப்படி ஸ்டார் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரைட் ஆங்கிள் பிரமிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாரி அவுட்புட் வரணும்னா, இப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆ நம்மளுக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் லூப் கன்டின்யூ ஆனா போதும். கண்டிஷன் ஃபெயில் ஆயிடணும். ஓகேங்களா? மறுபடியும் வெளியில வந்துரணும். அதுதான் அதனுடைய லாஜிக் சொல்லி பண்ண போறோம். இப்ப ஜே இஸ் ஈக்குவல் டூ 0, ஜே என்ன ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஜே வந்து ரன் ஆயிட்டு கண்டிஷன் ஃபெயில் ஆயிடணும். ஸோ 2வது ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 வாட்டி ரன் ஆயிட்டு கண்டிஷன் ஃபெயில் ஆயிடணும். 3வது டைம் வந்து 3 வாட்டி ரன் ஆயிட்டு, அதாவது இந்த ஃபார் லூப், ஜே ஃபார் லூப் 3 வாட்டி ரன் ஆயிட்டு கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். இப்படி இன்கிரிமெண்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கணும். எத பேஸ் பண்ணி? இந்த நம்பர் குடுக்குற வேல்யூ பேஸ் பண்ணி. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஜே லெஸ் தேன் என்னவா இருந்தால் நம்மளுக்கு ஒரே வாட்டி ஆ கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு, அ அப்ப ஃபெயில் ஆயிடணும். என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஜே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ ஐன்னு குடுத்துரலாம். ஓகேவா? ஓகேங்களா? ஐ. இப்போ இப்படி குடுத்து பார்க்கலாம். எப்படி அவுட்புட் வருதுன்ட்டு. அப்புறம் ஜே பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி இன்கிரிமெண்ட் குடுத்துரலாம். ஓகேங்களா? ஸோ இன்கிரிமெண்ட் தானே ஆகணும். ஓகே. ஸோ இந்த லூப்க்குள்ள கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா, நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா, டபுள் கோட்ஸ்ல எப்பவும் போல ஸ்டார் பிரிண்ட் ஆனா மட்டும் போதும். ஓகேவா? ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே டன். இப்போ இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் லைன் வரணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லைன் வர்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, ஆ இந்த பிரின்ட்எஃப்ல பிரின்ட்எஃப்ல டபுள் கோட்ஸ்ல நம்ம ஸ்லாஷ் என் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஸ்லாஷ் என் அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த லாஜிக் கரெக்ட்டா இப்போ ஒர்க் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுபடி என்ன நடந்திருக்கணும்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கமெண்ட் பண்றேன். இப்போ நான் வந்து நமக்கு ஒரு நம்பர் குடுக்க போறேன். எங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேன்ஆஃப்ல ஒரு நம்பர் வாங்க போகுது. ஸோ இந்த இடத்துல கமெண்ட் போடுறேன். ஓகேங்களா? நம் நம்மள வந்து யூசர் வந்து என்னன்னு குடுக்குறாங்கன்னா, ஒரு 3ன்னு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3ன்னு குடுத்துட்டாங்க. அப்போ இங்க வந்துரும். இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆ நமக்கு 3ன்னு அசைன் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்ப i வந்து ஆல்ரெடி இங்க என்னவா இருக்கு? 0வா இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் படி பார்த்தோம்னா, இந்த இடத்துல 0 சாரி i லெஸ் தேன் நம்பர் அப்படின்னு குடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே. இதுக்கு வந்து என்ன பண்றோம், இப்போ ஐக்கு வந்து ஆல்ரெடி என்ன இருக்கு? 0. 0 லெஸ் தேன் நம்பர் என்ன குடுத்துருக்காங்க? நம்ம 3ன்னு குடுத்துருக்கோம். கண்டிஷன் வந்து என்னது? ட்ரூ. ட்ரூனா உள்ள வந்துரும். ஓகேங்களா? கண்டிஷன் ட்ரூனா உள்ள வந்துருச்சு. இப்ப உள்ள வந்து நம்மளுக்கு இது வந்து ரன் ஆகும். இது வந்து எத்தன வாட்டி ரன் ஆகும்னா, ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகுறதுக்கு ஒரு டைம் மட்டும் ரன் ஆனா போதும். அப்போ நம்ம இங்க வந்துட்டு ஜே வந்து நம்ம 0ன்னு வச்சிருக்கோம். அப்ப ஜேக்கு வந்து இங்க என்னவா இருக்கும்? ஜே வந்து 0ன்னு இருக்கு. 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ ஐ வந்து என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம 0ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ 0வா இருக்கு. கண்டிஷன் என்னது? நம்மளுக்கு ட்ரூ. ஓகேங்களா? 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 0 அப்படின்னு இருக்கு. அப்ப கண்டிஷன் ட்ரூனா என்ன ஆயிடும் நம்மளுக்கு? 1 ஸ்டார் பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆயிடுச்சா? பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து செக் பண்ணும். இங்க வந்து செக் பண்ணிட்டு, ஆ கண்டிஷன் ட்ரூவா தானே இருக்கு. திருப்பி இங்கேயே தான் போகும். ஓகேங்களா? அப்ப இந்த ஃபார் லூப்ல இங்க போயிட்டு என்ன ஆகணும்? ஜே பிளஸ் பிளஸ். ஜே வந்து 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஜே வந்து 1 டைம் ஜே பிளஸ் பிளஸ்னா என்னது? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோல. அப்ப ஜே ஈக்குவல் டூ ஜே பிளஸ் 1ன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு j ஈக்குவல் டூ j பிளஸ் 1ன்னா 1 டைம் லூப் இன்கிரிமெண்ட் ஆயிரும். ஓகேங்களா? 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆயிரும். இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சுன்னா, இப்ப j வோட வேல்யூ நம்மளுக்கு என்னவா இருக்கும்? 1ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் வந்து இங்க வந்து செக் பண்ணும். என்னன்னு செக் பண்ணும்? j வந்து 1 இருக்கும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ அ i வந்து 0வா தானே இருக்குது. இன்னமும் அது எதுவும் சேஞ்ச் ஆகல. அப்ப 0வா இருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்மளுக்கு இங்க வந்துரும். இங்க வந்து நெக்ஸ்ட் லைன்ல போயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லைன் போயிட்டு இங்க வந்து செக் பண்ணும். இங்க வந்து செக் பண்ணிட்டு, இங்க வந்து இப்ப என்ன i வந்து என்னவா இருக்கும் நம்மளுக்கு? 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆயிரும். 1 டைம் இன்கிரிமெண்ட் i பிளஸ் பிளஸ் அப்ப 0லருந்து i என்னவா மாறியிருக்கும் நம்மளுக்கு? 1ன்னு மாறியிருக்கும். அப்ப கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா? கண்டிஷன் ட்ரூ 1ன்னு மாறுனதுக்கப்புறம் இங்க வரும். இங்க வந்துச்சுன்னா, j வந்து 0வா இருக்கும். i வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குது? 1ஆ இருக்குது. ஓகேங்களா? 1ஆ இருக்கும்.
அப்போ வந்து 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 1 அப்படிங்கிறப்போ கண்டிஷன் ட்ரூ 1 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? திருப்பியும். இப்ப மறுபடியும் கண்டிஷன் ட்ரூவா இருக்கிறப்போ திருப்பி இங்கேயே ரொட்டேட் ஆகும். அப்போ ஜே வந்து 1 டைம் இன்கிரிமென்ட் ஆகும். 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ அதாவது மறுபடியும் என்ன ஆகும் இங்க 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 1 மாறும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 1 மாறுறப்போ இன்னொரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு 2 ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொரு டைம் இன்கிரிமென்ட் ஆகுறப்ப 2 ஆகும். 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 1ங்கிறப்ப கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ இங்க வந்துரும். நெக்ஸ்ட் லைன் வந்துரும். நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு இது வந்து இன்னொரு டைம் இன்கிரிமென்ட் ஆகும். இன்னொரு டைம் இன்கிரிமென்ட் ஆச்சு அப்டின்னா 2 அப்டின்னு மாறும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த அதே மாரி 0, 1, 2 அப்டிங்கிற மாரி இன்கிரிமென்ட் ஆகும். ஜே வந்து. ஜே இன்கிரிமென்ட் ஆச்சுன்னா 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதனோட கான்செப்ட். இப்ப நம்ம இத சேவ் பண்ணிட்டு, அ பில்டுல போயிட்டு பில்ட் அண்ட் ரன் குடுக்கலாம். அ ரன் குடுத்தோம்னா, என்டர் நம்பர் கேக்குது. ஸோ நம்ம இங்க குடுத்த மாரியே என்டர் நம்பர் அப்படின்னு கேக்குது. ஸ்கேன்எஃப்ல இந்த நம்பர் குடுக்க போறோம். இப்ப நான் வந்து 3ன்னு குடுத்துர்றேன். 3ன்னு குடுத்துட்டு கீபோர்ட்ல என்டர் குடுக்குறேன். ஆ யூ என்டர்ட் எ நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிருக்கு. யூ என்டர் எ நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு 3ன்னு வந்திருக்கு. இந்த ஸ்டார் வந்து இங்கேயே பிரிண்ட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் லைன்ல. ஸோ ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஸ்லாஷ் என் குடுக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இத குளோஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல நெக்ஸ்ட் லைன்ல வரணுங்கிறதுக்காக நியூ லைன் குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் எஸ் குடுத்துட்டு. இப்போ நான் திருப்பியும் பில்டுல போயிட்டு பில்ட் அண்ட் ரன் குடுக்கலாம். பில்ட் அண்ட் ரன்ல 3 குடுத்துட்டு என்டர் குடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, யூ என்டர் எ நம்பர் இஸ் 3ன்னு சொல்லி வந்திருக்குது. நம்ம யூசர் என்டர் பண்ண நம்பர் 3ன்னு சொல்லி இங்க வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த லூப் படி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு. மறுபடியும் 2 அப்படி 3 ஸ்டார் வந்து நம்மளுக்கு கன்டினியூஸா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரைட் ஆங்கிள் பிரமிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, அ அதேதான். அம் இப்போ நம்மளுக்கு லூப் வந்து இந்த மாரி எண்ட் ஆகக்கூடாது. திருப்பியும் கன்டின்யூ ஆகணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, ரன் பண்ணோம். ஒரு 4 நம்பர் குடுக்குறோம். ஸோ இது வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆகக்கூடாது. திருப்பியும் வேற ஒரு நம்பருக்கு யூஸ் பண்ணி நம்ம ஆங்கிள் பேட்டர்ன் வந்து மறுபடியும் ரன் ஆகணும். நான் வந்து மறுபடியும் 5ன்னு ஒரு இது ஆங்கிள் பார்க்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு அது ரன் ஆகணும். அது எப்படி நம்ம டூ வைல் வச்சே பண்ணலாம். ஓகேங்களா? சேம் அதே ப்ராசஸ். இதுக்கு முன்னாடி ஒரு அ சி சி புரோகிராம் அடிஷன் அப்படிங்கிற ஒரு இதுல பார்த்தீங்கன்னா, இந்த டூ வைல் வச்சு பண்ணியிருப்போம். ரிப்பீட் ஆகுற மாரி. ஸோ அதே தான் இங்க பண்ண போறோம். இப்ப நம்ம இந்த சாய்ஸ்ங்கிறத இங்க யூஸ் பண்ணவே இல்ல. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ இந்த சாய்ஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் டேட்டா டைப்ல இருந்து அந்த சாய்ஸ்ங்கிற வேரியபிள யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க. இந்த ரிட்டர்ன் லாஸ்ட்ல இருக்கட்டும். நம்மளுக்கு இந்த மெயின் ஃபங்ஷன் எண்ட் ஆகுறதுக்கு அது பிரச்சனை இல்ல. ஓகேயா? இப்போ நம்ம இங்க வந்து என்ன பண்ணலாம்னா, டூ ஸோ இதுக்குள்ளார டூ மட்டும் போட்டா போதும். இந்த ஆங்கிள் பிராக்கெட்ட நம்ம எங்க போடுறோம் அப்படின்னா, ம் இதுக்கு வெளியில போட்டுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஆங்கிள் பிராக்கெட் நான் குளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எங்க முடிஞ்சிருக்குன்னா, இங்க ஆரம்பிச்சு இங்க முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார் லூப் உள்ளார இருக்கு. ஸோ இந்த பிரிண்ட்எஃப் இங்க இருக்கு. இந்த பிரிண்ட்எஃப் இங்க இருக்கு. இந்த பிரிண்ட்எஃப் உள்ள இருக்கு. இங்க ஃபார்க்கான பிரிண்ட்எஃப் இந்த க்ளோஸ் இது. இதுக்கான க்ளோஸ் வந்து இது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்கு. ஓகே. இப்ப டூ அப்படிங்கிறது இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இது வந்து லூப் பண்ண வேண்டிய வேல. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல டூல அ அந்த ப்ராசஸ் வந்து கன்டின்யூ ஆகணும். கன்டின்யூ ஆகுறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, அந்த இடத்துல ஒரு பிரிண்ட்எஃப் குடுக்க போறோம். ஓகேங்களா? பிரிண்ட்எஃப்ல அ என்ன கேட்கணும்னா, டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ அப்படின்னு கேட்கணும். ஒரு கொஸ்டின் மார்க் கேட்கணும். அப்புறம் அதுல வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் ஆர் நோன்னு கேட்கணும். ஓகேங்களா? இப்போ இதுல எஸ் ஆர் நோ ஸ்டேட்மெண்ட் முடிச்சுட்டோம். இப்போ ஸ்கேன்எஃப்ல அ டபுள் கோட்ஸ்ல பெர்சென்டேஜ் சி நம்ம கேரக்டர் தான் வரப்போறோம். ஒய் இல்லன்னா என் அப்படிங்கிறத வாங்க போறோம். பெர்சென்டேஜ் சி கமா குடுத்துட்டு என்னதுன்னா அன்சாய்ஸ் ஹெச்ஓஐசி இது சாய்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது இங்க போட்டோம்.
ஸ்கேன்எஃப் எண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த இதுல வந்து ஒரு கேரக்டர் குடுக்க போறோம். ஓகேங்களா? கேரக்டர் குடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்துட்டு அது கன்டின்யூ ஆகணும். ஓகேங்களா? அதான் அதனுடைய லாஜிக் சொல்ல வரோம். இப்போ இது வந்து டூ. ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் இது கேட்கணும், இது நடக்கணும். அதுதான் அதனுடைய இது சொல்ல வரோம் நம்ம. இப்போ அது வந்து எத பேஸ் பண்ணினா, அந்த வைல் அப்படிங்கிற கண்டிஷன பேஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்போ வைல் கண்டிஷன் வந்து என்னவா இருக்கணும் நம்மளுக்கு இங்க? ம் சாய்ஸ் ஈக்குவல் டூ அ ஒரு கேரக்டர் ஸ்மால் ஒய் ஓகேங்களா? இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஆர் ஆப்பரேட்டர் யூஸ் பண்றோம். ஆர் ஆப்பரேட்டருக்கு பைப் சிம்பல் ஓகேங்களா? ஒண்ணா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கணும். இல்லன்னா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கணும். ஸோ 2ண்ட் கண்டிஷனும் அதே மாரி சாய்ஸ் ஈக்குவல் டூ டபுள் சிங்கிள் கோட்ஸ்ல கேப்ஸ் ஒய் ஓகேங்களா? ஒண்ணா ஸ்மால் ஒய் இல்லன்னா கேப்ஸ் ஒய். ஸோ இந்த 2 கண்டிஷன்ல ஏதாவது ஒண்ணு ட்ரூவா இருந்துச்சு அப்டின்னா, ஆ திருப்பியும் லூப் உள்ளேயே போயிடணும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இங்க என்ன பண்ணலாம்னா, ஆ ஒருவேள இந்த கண்டிஷன் வேற குடுத்தாங்கன்னா, நம்மளுக்கு வந்து பிரின்ட்எஃப்ல டபுள் கோட்ஸ்ல சாரி THEANK தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பிரிண்ட் ஆனா போதும். ஓகேங்களா? ஸோ ப்ராசஸ் எண்ட் ஏதோ ஒண்ணு நம்ம வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இது பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதே ப்ராசஸ ரன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது செப்பரேட்டா இருக்கட்டும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்டர் யுவர் நம்பர் கேட்கணும். நம்பர் குடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் ரன் ஆகணும். இந்த ப்ராசஸ் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம், திருப்பியும் டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ அப்படி எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்டா, நம்ம எஸ் குடுத்தோம், ஒய் குடுத்தோம் அப்படின்னா, திருப்பியும் அந்த லூப் வந்து நம்மளுக்கு கன்டின்யூ ஆகணும். ஸோ இது நடக்குதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல F9 குடுத்து நம்ம ரன் பண்ணலாம். இப்ப என்டர் நம்பர் வந்து நான் 4ன்னு குடுக்குறேன். 4 ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ எஸ் ஆர் நோ தேங்க் யூ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிட்டு நம்மளுக்கு வெளியில வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது வெளியில வராம நம்மளுக்கு அது லூப் வந்து கன்டின்யூயா பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதுல ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன தப்பு அப்படின்னு தெரியல. ஓகேங்களா? அத பார்க்கலாம். ஓகே. இதுல என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கரெக்ட்டா தான் போட்டிருக்கோம். என்னன்னா சேஞ்ச் ஆகல அப்படின்னா, ம் இப்போ கேரக்டர் ரீட் பண்றப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த அ பிளாங்க் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு அதுல ப்ராப்ளம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான ஒரு அவுட்புட் வரல. ஓகேங்களா? ஸோ அப்ப நாம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அ நியூ லைன் கேரக்டர கரெக்ட்டா ரீட் பண்ணல. ஓகேங்களா? நியூ லைன் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி சி புரோகிராம் அடிஷன் அப்படிங்கிற ஒரு வீடியோல அந்த கேரக்டர் எப்படி கரெக்ட்டா ரீட் பண்றதுங்கிறத பத்தி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கெட் கேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கெட் கேர் என்ன பண்ணுது அப்படின்னா, எ ஒரு இன்புட்ல இருக்கிற ஒரு சிங்கிள் கேரக்டர் ரீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இதனோட வேலை. ஓகேங்களா? இப்போ ஆ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆ நம்ம இந்த கேரக்டர் குடுக்குறப்போ, நம்மளுக்கு ஒரு நியூ லைன் கிரியேட் ஆகும். அந்த நியூ லைன் கிரியேட் ஆகுறத கிளியர் பண்ணணும். ஸோ அத கிளியர் பண்ணாததுனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அவுட்புட் கரெக்ட்டா வரல. இப்போ அத கிளியர் பண்ணிடுச்சு அப்டின்னா, அந்த லெட்டர வந்து அது கரெக்ட்டா ரீட் பண்ணும் அப்டிங்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த கெட் கேர் அப்டிங்கிறத யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அ ஒரு சிங்கிள் கேரக்டர ரீட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த கெட் கேர் அப்டிங்கிறத யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இத வந்து திருப்பி ரன் பண்ணலாம். பில்ட் அண்ட் ரன்னு. என்டர் நம்பர்ல 3 குடுத்துறலாம். குடுத்துட்டோம்னா, இப்போ யூ என்டர் எ நம்பர் இஸ் 3ன்னு சொல்லி நம்மளுக்கு வந்திருக்குது. 3 ஸ்டார் இந்த 3 லைன்ல ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு. ரைட் ஆங்கிள் ஓகேங்களா? பேட்டர்ன் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூன்னு கேட்குது இப்போ. இப்போ கரெக்ட்டா நம்மளுக்கு கேட்குது. ஸோ இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கெட் கேர் அப்படிங்கிறது இல்லாதது தான் இந்த பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட் வரல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, எஸ் குடுத்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் லைன் போகுது. மறுபடியும் என்டர் நம்பர் கேட்குது. நம்ம வந்து ஒரு 6 அப்படின்னு குடுக்குறோம். நம்மளுக்கு 6 டைம்ஸ் வந்து அது யூ என்டர் எ நம்பர் 666 அப்புறம் நம்மளுக்கு இந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து நோ குடுக்குறோம். ஓகேங்களா? என் குடுத்துட்டு கீபோர்ட்ல என்டர் குடுக்குறேன். நம்மளுக்கு தேங்க் யூ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிட்டு வெளியில வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு பதிலா அந்த கெட் கேர் அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தோம். நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பேஸ் குடுத்திருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா,
இந்த கெட் கேர் இல்லாமயே நம்மளுக்கு கரெக்ட்டா வொர்க் ஆகும். ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம் அப்டி சொல்ல வர்றாங்க? சி புரோகிராம பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்பேஸ் குடுத்தா என்ன அர்த்தம் அப்டி சொல்ல வர்றாங்க அப்டின்னா, ஒரு இதுவும் கெட் கேர்க்கு பதிலா அந்த அந்த ஒரு நியூ லைன் கிரியேட் ஆகுறத கிளியர் பண்ணிவிடு. ஓகேங்களா? ஓகேங்களா? அப்ப வந்து யூசர் வந்து டைப் பண்ற கேரக்டர வந்து கரெக்ட்டா அது வந்து ரீட் பண்ணும். அதுதான் அதனுடைய கான்செப்ட் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ பெர்சன்டேஜ் சிங்கிறது என்னது? கேரக்டர ரீட் பண்ணணும். அந்த கேரக்டர கரெக்ட்டா ரீட் பண்ணணும் அப்டின்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் குடுக்கணும் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நியூ லைன் கிரியேட் ஆகும் அப்டின்னு சொல்றாங்க. ஓகே. இப்பவும் நாம என்ன பண்ணலாம்னா, அதே மாதிரி பில்ட் அண்ட் ரன்ல போய் பார்க்கலாம். நம்மளுக்கு கரெக்ட்டா வொர்க் ஆகுதான்ட்டு. பில்ட்ல போயிட்டு பில்ட் அண்ட் ரன் குடுக்கணும். குடுத்தோம்னா என்டர் நம்பர்ல 4 குடுக்குறோம். என்டர் குடுக்குறோம். இப்பவும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்குது. டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ கேட்குது. நம்ம எஸ் குடுக்குறோம். நம்ம என்டர் குடுக்குறோம். மறுபடியும் ஒரு 6, 7 குடுக்குறோம். நம்மளுக்கு கரெக்ட்டா வொர்க் ஆகுது. ஓகேங்களா? என் குடுத்துட்டு மறுபடியும் குளோஸ் பண்ணி வெளியில வந்துர்றோம். ஓகேங்களா? ஒரு வேள இந்த ஸ்பேஸோ நம்மளுக்கு கெட் கேரோ இல்லாம இந்த ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பில்ட் போயிட்டு பில்ட் அண்ட் ரன் குடுக்குறேன். குடுத்தோம்னா, இப்போ நான் வந்து 3ன்னு குடுக்குறேன். 3ன்னு குடுத்துட்டு என்டர் குடுக்குறேன். டைரக்ட்டா ஸ்டார் மட்டும் பிரிண்ட் ஆயிட்டு, லூப் படி ஸ்டார் பிரிண்ட் ஆயிட்டு நம்மளுக்கு தேங்க் யூ சொல்லிட்டு இங்க வெளியில வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ கரெக்ட்டா நம்ம குடுத்த அ இந்த வேலைப்படி அது வொர்க் ஆகல. எதனாலன்னா, இந்த ஸ்பேஸ் தான் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ ஒண்ணா இந்த ஸ்பேஸ் இருக்கணும். இல்லன்னா நம்மளுக்கு இந்த கெட் கேர் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கணும். கண்டிப்பா. ஓகேங்களா? ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும். நம்மளுக்கு இது கேரக்டர கரெக்ட்டா ரீட் பண்ணும். ஸோ அதுதான் இதனோட வேலைகள்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நம்ம லூப்ப கன்டினியூஸா பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதே ஃபார் லூப்ல நாம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஸ்டார் எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்பர் வந்து 1, 1, 2, 1, 2, 3 அப்படிங்கிற மாரி பிரிண்ட் ஆயிட்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அ ஃபார் லூப்ல நம்ம சேஞ்சஸ் பண்ணா மட்டும் போதும். வேற எதுவுமே தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார் லூப்ல அ என்ன சேஞ்சஸ் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு எப்பவும் போல யூசர் கிட்ட இருந்து நாம நம்பர அ வாங்குறோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்டார் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகுறதுக்கு பதிலா, அந்த இடத்துல நம்மளுக்கு நம்பர் மட்டும் பிரிண்ட் ஆனா போதும். ஸோ அதுக்கு நாம எப்படி யோசிச்சோம்னா, நம்பர் பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டார எடுத்து விட்டுறலாம் நம்மளுக்கு. ஸோ மத்தது எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு லூப் உள்ளார வரணும். லூப் உள்ளார வர்றதுக்கு யூசர் வந்து ஒரு நம்பர் குடுப்பாரு. என்னன்னா, ஏதோ ஒரு நம்பர் குடுக்குறாரு. இப்போ யூசர் வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கலாம். நம்பர்ல வந்து 3 அப்படிங்கிறத குடுக்குறாரு. ஓகேங்களா? 3ங்கிறத குடுத்துட்டாரு. குடுத்துட்டு இப்போ வந்து i = 0 i லெஸ் தேன் 3 அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன வரணும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிக்கிறேன். அ i அப்படிங்கிறது 0 i லெஸ் தேன் நம்பர் இப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம i வேல்யூ என்ன 0 லெஸ் தேன் நம்பர் வந்து யூசர் என்ன குடுத்திருக்காரு ஆல்ரெடி 3ன்னு குடுத்திருக்கோம் நம்ம. ஸோ அந்த 3ய வாங்கிக்கலாம். ஸோ கண்டிஷன் ட்ரூ. அப்போ உள்ள வரணும். ஓகேங்களா? உள்ள வந்துட்டு இந்த வேலை நடக்கணும். இந்த வேலையில நடக்கிறப்போ நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வரணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு இங்க 1ன்னு வரணும். அப்புறம் இங்க 1, 2 அப்டி வரணும். அப்போ 1, 2, 3 அப்டி வரணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதனோட அவுட்புட். ஸோ இப்டி கன்டின்யூ ஆயிட்டே போயிட்டு இருக்கணும். அப்போ நம்ம இங்க என்ன பண்ணலாம் அப்டின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல j is equal to 0, j less than I, j plus plusன்னு இருக்கு. ஸோ என்ன பண்ணுனா மாறும் அப்டிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாரி பிரிண்ட்எஃப்ல என்ன குடுக்கணும் அப்டிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல அ ஜே வந்து நம்மளுக்கு 0வா இருக்குது. கமெண்ட் பண்ணிக்கலாம். ஜே 0வா இருக்குது. ஜே லெஸ் தேன் அ ஈக்குவல் டூ ஐன்னு குடுத்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா? அப்போ அ என்ன பண்ணலாம் இந்த இடத்துல ஜே வந்து 0வா இருக்கும். 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ ஐ வந்து என்னது 0வா இருக்கும். ஓகேங்களா? ஸோ 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 0 அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூ தான். அ உள்ள வரும். உள்ள வந்தோனயும் என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்லணும். அப்ப நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் இந்த இடத்துல? அம் ஒரு நம்பர் தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 1 தான் பிரிண்ட் ஆகும். இப்போ 1 பிரிண்ட் ஆகணும்னா நம்ம ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, பெர்சென்டேஜ் டி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்டிஜருக்கு. கமா குடுத்துட்டு பிரிண்ட்எஃப்ல என்ன பிரிண்ட் ஆகணும் இந்த இடத்துல? ம் அதாவது 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 0 அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஜே ஆ பிளஸ் 1 குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். பிளஸ் 1 அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? ஜே வந்து அ 0 அப்போ
கண்டிஷன் ட்ரூ. ஜே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ ஐனா, 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 0. கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா உள்ள வரும். உள்ள வந்து இங்க என்ன செக் பண்ணும்? இது வந்து இன்டிஜருக்காக குடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஜே வந்து நம்மளுக்கு 0வா இருக்கும். ஓகேங்களா? இதையும் கமெண்ட் பண்ணி பார்த்தரலாம். ஸோ ஜே வந்து 0 ஜே பிளஸ் 1 தானே குடுத்துருக்கோம். ஜே பிளஸ் 1 தான் குடுத்துருக்கோம். 0 பிளஸ் 1 ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்னது 1 தான் வரும். அப்போ 1 பிரிண்ட் ஆகும். ஓகே. 1 பிரிண்ட் ஆன உடனேயும், அ இங்க வந்து பார்க்கும். அ இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ தான். இங்க வந்து பார்க்கும். திருப்பியும் வந்து இங்க வந்துட்டு 1 டைம் ஜே பிளஸ் பிளஸ் இன்கிரிமென்ட் ஆகும். ஓகேங்களா? ஜே பிளஸ் பிளஸ் 1 டைம் இன்கிரிமென்ட் ஆச்சுன்னா, 2வது ஸ்டெப்ல என்ன நடக்கும் இந்த இடத்துல? ஜே வந்து 1ஆ மாறிடும். ஓகேங்களா? ஸோ 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 0 அப்படிங்கிறப்போ கண்டிஷன் ஃபால்ஸ். அப்ப நம்மளுக்கு என்ன ஆயிடும்? வெளியில வந்துரும். ஓகேங்களா? வெளியில வந்துரும். இந்த இடத்துல 1 மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு வெளியில வந்துரும். வெளியில வந்துட்டு என்ன ஆகும்? இந்த ஸ்லாஷ் என் படி நெக்ஸ்ட் லைன்க்கு போயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லைன்ல இங்க கர்சர் இருக்கும். இப்போ திருப்பியும் இங்க ஃபார் லூப் இங்க வரும். இங்க வந்து i என்னவாகும் நம்மளுக்கு 1 டைம் இன்கிரிமென்ட் ஆகும். 1 டைம் இன்கிரிமென்ட் ஆச்சுன்னா, நம்மளுக்கு 0 இருந்து 1ஆ மாறிடும். ஓகேங்களா? i பிளஸ் பிளஸ் படி நம்மளுக்கு 1ஆ மாறிடும். அப்போ 1 லெஸ் தேன் 3 அப்படிங்கிறப்போ கண்டிஷன் ட்ரூ. ட்ரூன்னா திருப்பி உள்ள வரும். ஓகேங்களா? இப்போ உள்ள வந்துட்டு நம்மளுக்கு j என்னவா இருக்கு? 0வா இருக்கு. j லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ i. i வந்து என்னவா இருக்கும் நம்மளுக்கு? 1ஆ இருக்கும். ஓகே. இப்போ 0 கண்டிஷன் படி 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 1ங்கிறப்போ கண்டிஷன் ட்ரூ. ட்ரூவா இருக்கிறப்போ, நம்மளுக்கு இங்க வந்து பெர்சன்டேஜ் டி அத செக் பண்ணிட்டு இங்க வந்து ஜே வந்து என்னவா இருக்குது? 0. 0 பிளஸ் 1 ஓகேங்களா? 0 பிளஸ் 1 ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி நம்மளுக்கு 0 பிளஸ் 1 ஈக்குவல் டூ 1ன்னு சொல்லிட்டு இங்க பிரிண்ட் ஆயிரும். இந்த 1 பிரிண்ட் ஆயிரும். ஓகே. அடுத்தது திருப்பி இங்க வந்துரும். இங்க வந்ததுக்கப்புறம் ஃபார் லூப்ல மறுபடியும் ஜே வந்து 1 டைம் இன்கிரிமென்ட் ஆனதுக்கப்புறம், இப்ப ஜேவோட வேல்யூ என்னவா இருக்கும்? நம்மளுக்கு 0ல இருந்து 1ஆ மாறிடும். ஓகேங்களா? 1. அப்போ 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 1ங்கிறப்போ கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா உள்ள வரும். உள்ள வர்றப்போ, இப்ப நம்மளுக்கு ஜேவோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். அப்போ 1 பிளஸ் 1 ஈக்குவல் டூ 2. ஓகேங்களா? ஸோ 2ஆ மாறுன உடனேயும் நம்மளுக்கு இங்க 2 பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிட்டு, அடுத்தது அப்படியே இன்னொரு வாட்டி லூப் இன்கிரிமென்ட் ஆகும். ஜே பிளஸ் பிளஸ் வந்து இன்கிரிமென்ட் ஆகும். ஜே வந்து என்னவா மாறும்? 2ஆ மாறும். அப்ப 2ஆ இன்கிரிமென்ட் ஆகுறப்ப கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். ஃபெயில் ஆயிட்டு திருப்பி இங்க வந்துட்டு, இங்க போய் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதான். இப்ப இங்க போய் செக் பண்றப்போ, இது இங்க 1னே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது இங்க செக் பண்றப்போ, இது வந்து 2ஆ மாறியிருக்கும். ஓகேங்களா? 2ஆ மாறியிருக்கும். 2ஆ மாறுனப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடும்? இங்க திருப்பி இங்க வரும். ஜே வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும் இப்போ? 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ i வந்து என்னவா மாறியிருக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல? அ 2ஆ மாறியிருக்கு. ஓகேங்களா? அப்ப திருப்பியும் ஜே வந்து 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 2 அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு என்னவா இருக்கும்? கண்டிஷன் ட்ரூ. உள்ள வந்து செக் பண்ணிட்டு 1 பிளஸ் சாரி அ ஜே வந்து என்னது 0 பிளஸ் 1 ஈக்குவல் டூ 1 அப்படின்னு சாரி 1 அப்படின்னு வரும். ம். இந்த 1 பிரிண்ட் பண்ணு. ஸோ அதே மாரி இன்னொரு வாட்டி லூப் ரன் ஆகுறப்போ, அந்த ஜே வந்து 1 டைம் இன்கிரிமென்ட் ஆயிட்டப்போ, இந்த இடத்துல 1ஆ மாறும். இல்ல 1 பிளஸ் 1ஆ மாறும். ஜே வந்து 1ஆ மாறும். 1 பிளஸ் 1 வந்து நம்மளுக்கு 2ஆ மாறியிருக்கும். ஸோ அடுத்தது இன்னொரு வாட்டி அந்த லூப் கன்டின்யூ ஆகிட்டே இன்கிரிமென்ட் ஆகுறப்போ, ஜே வந்து 2ஆ மாறியிருக்கும். 2 பிளஸ் 1 ஈக்குவல் டூ நம்மளுக்கு 3 அப்படின்னு மாறியிருக்கும். அப்ப 3 பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்ப கண்டிஷன் ஃபெயில் ஆனதுக்கப்புறம், நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன் வந்துரும். இப்ப நம்மளுக்கு i பிளஸ் பிளஸ் வந்து 1 டைம் இன்கிரிமென்ட் ஆகுறப்ப 3ஆ இருக்கும். 3 லெஸ் தேன் 3ங்கிறப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். டைரக்ட்டா வெளியில வந்துரும். ஓகேங்களா? ஸோ வெளியில வந்துட்டு இந்த மாரி நம்மகிட்ட சாய்ஸ் கேட்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த மாரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து கரெக்ட்டா இருக்கான்னு வொர்க் அவுட் பண்ணி பார்த்துரலாம். சேவ் பண்ணிக்கிறேன். பில்ட் குடுத்துட்டு பில்ட் அண்ட் ரன் குடுக்குறோம். அ இதுல என்டர் நம்பர் வந்து 3ன்னு குடுக்குறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ யூ என்டர் எ நம்பர் இஸ் 3ன்னு சொல்லி வந்திருக்குது. ஆ அப்புறம் 1 வந்திருக்கு. அப்புறம் 1, 2, 1, 2, 3 அப்படின்னு வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூன்னு கேட்குது. சேம் அதேபடி நம்ம எஸ் குடுக்குறோம். எஸ் குடுத்துட்டு இந்த வாட்டி நம்ம ஒரு 7 அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு 1, 2, 1, 2, 3 அப்படியே 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் நம்மளுக்கு இன்கிரிமென்ட் ஆயி வந்துரும். ஓகேங்களா? ஸோ டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூன்னு கேட்குது. நம்ம நோ குடுத்துட்டு என்டர் கீ பிரஸ் பண்றோம். வெளியில வந்துருச்சு. தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இத க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான்.
ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்பர நம்ம எப்படி வந்துட்டு ரைட் ஆங்கிள் பிரமிட் பேட்டர்ன் வழியா நம்ம நம்பர் எப்படி வந்து பிரிண்ட் பண்றோம்? நம்பர் எப்படி இன்கிரிமெண்ட் கொண்டு வரோம் அப்படிங்கிறத ஓகேங்களா? ஸோ, ம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்பாபெட். ஆல்பாபெட் வந்து நம்ம ஏபி அப்படின்னு இன்கிரிமெண்ட் ஆயிட்டே போகணும். ஓகேங்களா? ஸோ, இந்த இடத்துல எப்படி வரணும்னா, ஃபர்ஸ்ட் ஏ, 2வது ஏபி, அம் ஏபிசி அப்படிங்கிற மாரி இப்படி இன்கிரிமெண்ட் ஆயிட்டே போகணும். ஓகேங்களா? ஸோ, அதுதான் அதனுடைய கான்செப்ட் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸ்மால்லயும், கேப்ஸ்லயும். அம் ஓகேங்களா? ஸோ, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அம் சேம் இதே ப்ராசஸ் தான். ஸோ, இதுல இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்றதுனால நம்மளுக்கு அந்த வேலைகள்லாம் நடக்குது. ஓகேங்களா? ஸோ, அது எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா, இத குளோஸ் பண்ணிடலாம். இதையும் குளோஸ் பண்ணிட்டு, இத டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ இதுல வந்து நம்மளுக்கு அம் ஆஸ்கி வேல்யூ அப்படிங்கிறது மூலியமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் வந்து கேரக்டர் கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ, அப்போ நாம என்ன பண்ணலாம்னா, இந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஏ பிரிண்ட் ஆகணும். அதுதான் கான்செப்ட். இந்த ஏ பிரிண்ட் ஆகும். ஓகே. அப்போ நம்ம எப்பவும் போல லூப் வந்து ஒர்க் ஆனா போதும். i = 0, i லெஸ் தென் நம்பர் i பிளஸ் பிளஸ். யூசர் வந்து ஒரு நம்பர் குடுப்பாரு. அத வந்து செக் பண்ணிட்டு உள்ள வரணும். அதுதான் அதனோட வேலை. ஒ உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சில சேஞ்சஸ் பண்ண போறோம். அந்த சேஞ்சஸ் படி நம்மளுக்கு ஆல்பாபெட் பிரிண்ட் ஆகும். ஸோ, அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல J0, J லெஸ் தென் ஐன்னு குடுத்துருக்கோம். J பிளஸ் பிளஸ். அப்போ இந்த இடத்துல இதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுறலாம். அம் என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு இப்ப கேரக்டர் பிரிண்ட் ஆகணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, பெர்சென்டேஜ் சி குடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இந்த இடத்துல முதல் சேஞ்சஸா பண்றோம். ஓகேங்களா? ஸோ, இந்த இடத்துல ஒரு இது குடுக்க போறோம் நம்ம. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ ஜே லெஸ் தென் 0, ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ ஐ. அப்போ இந்த கண்டிஷன ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு, ஒரே வாட்டி தான் அது ட்ரூவா இருக்கணும். ட்ரூவா இருந்துச்சு அப்டின்னா, ஏவ பிரிண்ட் பண்ணிட்டு வெளில வந்துரணும். ஓகேங்களா? ஸோ, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, அதே ப்ராசஸ் தான். ம். இப்போ யூசர் வந்து நம்பர் 3 அப்படின்னு என்டர் பண்ணிட்டாரு. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல கமெண்ட் பண்ணிக்கலாம். அ ஐ வந்து லெஸ் தேன் நம்பர்ன்னு இருக்குது. அ அப்போ 0 லெஸ் தேன் நம்பர் வந்து 3ன்னு குடுத்துருக்கோம். அப்ப கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா உள்ள வந்துருச்சு. இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் திருப்பி என்ன பண்றோம் நம்ம? ஃபார் லூப். ஃபார் லூப்ல அ ஜே அ ஜே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ ஐன்னு குடுத்துருக்கோம். அப்போ ஜே வந்து அ என்னது நம்மளுக்கு 0. 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 0 அப்படின்னு தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா உள்ள வந்துரும். ஓகேங்களா? உள்ள வந்ததுக்கு அப்புறம் பெர்சென்டேஜ் சி செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு, இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏவ பிரிண்ட் பண்ணணும். ஏவ பிரிண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஸ்கி வேல்யூஸ் அப்படிங்கிறது கேப்ஸ் ஏ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 65 அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அ ஓகேங்களா? கேரக்டர். ம். இப்போ சி புரோகிராம பொறுத்தவரைக்கும், ஆ சி புரோகிராம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ கேரக்டர் அப்படிங்கிறது 65 அப்படிங்கிறது ஆஸ்கி வேல்யூலருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல ம் ஜே ஆ ஜேங்கிறது என்னது நம்மளுக்கு 0வா? ம் ஜே. இப்போ கேரக்டர் தான் நம்ம ரீட் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் ஏ இதுல பிளஸ்ஸு அம் 1ன்னு குடுக்கலாம். ஓகேங்களா? 1 ஸோ ஓகே, ஓகே. 1ன்னு வராது. என்ன குடுக்கலாம்னா, அ ஏ பிளஸ் ஜே அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஜே ஜே தானே நம்மளுக்கு இன்கிரிமெண்ட் ஆகணும் இந்த இடத்துல. ம் ஜே இன்கிரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் டைம் வந்து நம்மளுக்கு எ எப்படி ஆகுதுன்னு பார்த்துரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஆ ம் இப்போ என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூவா இருக்குமா? ட்ரூவா இருந்துச்சு அப்டின்னா இங்க வரும். இங்க வந்துட்டு கேரக்டர் ஏ அப்படிங்கிறத செக் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஆ என்னது ஏ கேப்ஸ் ஏ குடுத்துருக்கேன் நானு. அ ஏ குடுத்துட்டு பிளஸ் ஜேன்னு குடுத்துருக்கேன். அப்போ என்ன நடக்குது இங்க அப்டின்னா, ஆ சிங்கிள் அந்த ஆ ஆஸ்கி இந்த சி புரோகிராம பொறுத்தவரைக்கும் ஆஸ்கி வேல்யூ கேரக்டர்க்கான உண்டான
அந்த இன்டிஜர் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 65 ஓகேங்களா? அப்போ 65 பிளஸ் ஜே என்னது நம்மளுக்கு இந்த இடத்துல 0 ஓகேங்களா? 0 அப்ப ஈக்குவல் டூ 65 ஓகேங்களா? அப்ப 65ன்னா ஆ அந்த கேரக்டர் என்னது அப்படின்னா, ஏ ஓகேங்களா? அப்போ ஏ பிளஸ் ஜே அப்படிங்கிறப்போ, நம்மளுக்கு இந்த ஏவ பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஓகே. இப்போ செகண்ட் டைம் வந்து இந்த ஃபார் லூப்ல ஜே வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆகும். அப்போ ஜே வந்து 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆச்சு அப்டின்னா, ஆ என்ன ஆகும்? ஆ 1 லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டூ 0 கண்டிஷன் ஃபெயில். அப்போ வெளில வந்துரும். வெளில வந்துட்டு திருப்பி இங்க போகும் லூப். இங்க போறப்போ இது 1 டைம் i பிளஸ் பிளஸ் இன்கிரிமெண்ட் ஆகி 1ன்னு ஆகும். அப்போ கண்டிஷன் ட்ரூவா இருக்கிறப்போ இந்த ஃபார் லூப் உள்ளார வரும். இப்போ உள்ளார வந்ததுக்கு அப்புறம், இப்போ i யோட வேல்யூ என்னவா இருக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல 1 மாறிடும். ஜேவோட வேல்யூ என்னது? அதே 0 தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் படி. ஜே 0 அப்படிங்கிறப்ப 0 லெஸ் தான் 1ங்கிறப்போ கண்டிஷன் ட்ரூ ஆகுறப்போ உள்ள வந்து ஏ பிளஸ் ஜே ஓகேங்களா? ஏ பிளஸ் ஜே ஏக்கு உண்டான ஏங்கிற கேரக்டருக்கு உண்டான ஆஸ்கி இன்டிஜர் வேல்யூ என்னதுன்னா 65. 65 இந்த 0 ஜே 0 இந்த 0. அப்ப 0 ஈக்குவல் டூ 65 அப்படிங்கிறப்போ அந்த கேரக்டருக்கு உண்டான நம்ம இங்க ஃபர்ஸ்ட் சி தான குடுத்துருக்கோம். அப்ப நம்மளுக்கு இந்த கேரக்டர் தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்ப இங்க என்ன பிரிண்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஏ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சோ வந்து இன்னமும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகல. இந்த லூப் படி ஃபால்ஸ் ஆகல. சோ ஃபால்ஸ் ஆகுறப்போ பார்த்தீங்கன்னா, இங்க 2வது ஜே இஸ் ஈக்குவல் டூ 0 ஜே லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டூ 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆயிட்டு ஜே வந்து என்னவா மாறிடும் நம்மளுக்கு 1 மாறிடும். 1 ஆயிட்டுனா 1 லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டூ 1ங்கிறப்போ கண்டிஷன் ட்ரூவா இருக்கிறப்போ உள்ளார வரும். நெக்ஸ்ட் உள்ளார வர்றப்போ பெர்சன்டேஜ் சி படி ஏ பிளஸ் ஜேன்னு இருக்கும். அப்ப ஏ பிளஸ் ஜேவ இப்ப ஜே என்னவா இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு நம்மளுக்கு 1ன்னு இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு. அப்ப 0க்கு பதிலா இந்த இடத்துல 1ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும். அப்போ 65 பிளஸ் 1 என்னது நம்மளுக்கு 66. அப்ப நம்ம இங்க என்ன கேரக்டர் நெக்ஸ்ட் வரும் அப்டின்னா 65ங்கிறது நம்மளுக்கு ஏவா இருக்கிறப்போ 66ங்கிறது நம்மளுக்கு பியா மாறிடும். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு பி அப்படிங்கிறத இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? சோ அதுதான் அதனோட கான்செப்ட். இப்போ நம்மளுக்கு மறுபடியும் திருப்பியும் லூப் 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆச்சுன்னா, ஜே வந்து என்னவா இருக்கும் நம்மளுக்கு 2வா மாறிடும். 2வா மாறிச்சுன்னா கண்டிஷன் ஃபெயில் ஆன உடனேயும் நம்மளுக்கு வெளில வந்துரும். ஓகேங்களா? வெளில வந்துட்டு நெக்ஸ்ட் லைன் போயிட்டு, திருப்பியும் ஃபார் லூப்ல போயி, i வந்து 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆகும். i வந்து இப்ப நம்மளுக்கு 2 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? 2ன்னு இருந்துச்சு அப்படின்னா, இப்ப நம்ம வந்து j வந்து என்னன்னு குடுத்துருக்கோம்? j லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டூ iன்னு குடுத்துருக்கோம். இப்போ j வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் 0வா இருக்கும். i வந்து இப்ப என்னவா மாறியிருக்கு நம்மளுக்கு? 2ன்னு மாறியிருக்கு. ஓகேங்களா? இன்கிரிமெண்ட் ஆயி. அப்போ 0 லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டூ 2ங்கிறப்ப கண்டிஷன் ட்ரூன்னு வர்றப்போ, இந்த அ இதன்படி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, 65 பிளஸ் 0 அப்படின்னு இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 65 அப்ப நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கும்? ஃபர்ஸ்ட் ஏ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அந்த ஏ தான் இங்க பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது திருப்பியும் நம்மளுக்கு வந்து இன்னொரு வாட்டி இந்த ஜே லூப் வந்து இன்கிரிமெண்ட் ஆகுறப்போ, ஜே வந்து என்னவா மாறியிருக்கும்? நம்மளுக்கு 1ன்னு மாறியிருக்கும். இப்போ 1 லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டூ 2ங்கிறப்ப கண்டிஷன் ட்ரூன்னு வர்றப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஜே வோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து 1 மாறியிருக்கும். அப்ப இங்க வந்து 66ன்னு வர்றப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பின்னு இன்கிரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? சோ பின்னு இன்கிரிமெண்ட் ஆகுறது இந்த இடத்துல பி அப்படிங்கிற அவுட்புட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகே. அடுத்தது வந்து இன்னொரு வாட்டி இன்கிரிமெண்ட் ஆகுறப்போ, நம்மளுக்கு இந்த ஜே வந்து என்னவா மாறியிருக்கும்னா, 2 அப்படின்னு மாறியிருக்கும். ஓகேங்களா? 2 லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டூ 2 அப்படிங்கிறப்ப கண்டிஷன் ட்ரூவா இருக்கிறப்போ, ஜே வந்து இப்ப நம்மளுக்கு என்னவா மாறியிருக்கும்னா, 2 ஓகேங்களா? அப்ப 65 பிளஸ் 2 ஓகேங்களா? 65 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த அ கேரக்டருடைய ஆஸ்கி வேல்யூ, இன்டிஜர் வேல்யூ. அப்ப 65 பிளஸ் 2 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு 67ஆ மாறியிருக்கும். 67ங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சி அப்படிங்கிறது கேரக்டர். அப்ப அந்த சிங்கிற கேரக்டர நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கும். இப்போ நம்மளுக்கு இன்னொரு வாட்டி லூப் இன்கிரிமெண்ட் ஆகும். அப்ப நம்மளுக்கு 3 அப்படின்னு வரும். கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். வெளியில வந்து செக் பண்ணோம். வெளியில வந்து செக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளுக்கு 3 அப்படின்னு மாறும். இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஃபெயில் ஆன உடனே டைரக்ட்டா வெளியில வந்துரும். வெளியில வந்துட்டு நம்மளுக்கு டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் லூப் வேற நம்பருக்காக கேட்கும். ஓகேங்களா? ஓகே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கெட் கேர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ இத சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இது எப்படி வொர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். பில்டுல போயிட்டு பில்ட் அண்ட் ரன் குடுக்குறேன். பில்ட் அண்ட் ரன் குடுக்குறப்போ என்டர் நம்பர் கேட்குது நம்மகிட்ட. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா
அதே 3ங்கிற நம்பர் குடுக்குறோம். கீபோர்ட்ல என்டர் பிரஸ் பண்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யூ என்டர் எ நம்பர் இஸ் 3ன்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ ஏ, பி, ஏ ஏ, ஏபி, ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்குது. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்த அந்த அவுட்புட் மாரியே நம்மளுக்கு இங்கேயும் பிரிண்ட் ஆயி வந்திருக்குது. இப்போ டூ யூ வாண்ட் டூ கன்டின்யூ அப்படின்னு கேட்குது. நம்ம எஸ் குடுத்துட்டு என்டர் குடுக்குறோம் கீபோர்ட்ல. ஸோ என்டர் நம்பர்ன்னு கேட்குது. இப்போ 8 அப்படின்னு குடுத்துட்டு, நான் கீபோர்ட்ல என்டர் குடுக்குறேன். நம்மளுக்கு இந்த ஆஸ்கி வேல்யூ வந்து அப்ளை ஆயி இந்த ஆல்பாபெட் கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே பிரிண்ட் ஆயி வந்திருக்குது. "டு யூ வாண்ட் டூ கன்டின்யூ" அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ என் குடுத்தோம் நம்மள நெக்ஸ்ட் குடுத்தோம். நோன்னு குடுத்தோம். தேங்க் யூன்னு சொல்லிட்டு வெளிய வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பேட்டர்ன் லாஜிக்ல நம்மளுக்கு இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம்னா, ரைட் ஆங்கிள் பிரமிட் பேட்டர்ன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார எப்படி ரைட் ஆங்கிள் பிரமிட் பேட்டர்ன்ல ஸ்டார் எப்படி பிரிண்ட் பண்றது, நம்பர் எப்படி பிரிண்ட் பண்றது, ஆல்பாபெட் எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னு பார்த்திருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு லூப் வந்து கன்டினியூவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கேட்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த டூ வைல் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதே மாரி இன்னொரு பேட்டர்ன் ஆ லாஜிக் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ.